வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் திருச்சியில் ரயில் நிலையம் முற்றுகை போராட்டம். விசிகாவினர் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கைது. பாராளுமன்றம் மற்றும் மாநிலங்களவையில் வக்பு வாரிய திருத்த சட்டம் நிறைவேறியது. இதனை கண்டித்து இந்தியா முழுவதும் இஸ்லாமிய கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் என பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். வக்பு வாரிய சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என மத்திய அரசு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வந்த நிலையில் பாராளுமன்றம் மற்றும் மக்களவையில் பெரும்பான்மையை கொண்டு வக்பு சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பல்வேறு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் தமிழகம் முழுவதும் இது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாநில தலைவர் தமீமு அன்சாரி தலைமையில் ரயில் நிலையம் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வக்பு வாரிய திருத்த சட்டத்தை மீண்டும் திரும்ப பெற வேண்டும், மோடி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் சிறுபான்மையினர் மீதான அடக்குமுறையை கண்டித்தும் கோஷமிட்டனர். வக்பு சட்டத்தில் திருத்தங்கள் தேவையில்லை, மத்திய பாஜக அரசு தனது அதிகார பலத்தை பயன்படுத்தி சிறுபான்மையினரை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. இது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு செயலாகும். மேலும் வக்பு நிர்வாகத்தில் பிற மதத்தவர்களை நிர்வாகிகளாக நியமிக்க இந்த திருத்த சட்டத்தில் வழிவகை செய்கிறது. ஒரு மதத்தவர்கள் சொத்தை மற்ற மதத்தவர்கள் நிர்வாகிக்க செயல்படுத்துவது ஏற்புடையதல்ல. அந்தந்த மதத்தவர்கள் அவர்கள் சொத்தை பாதுகாப்பதுதான் சரியான செயலாக அமையும் என தெரிவித்தனர். மேலும் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் முழங்கியவாறு தொடர்ந்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்றபோது காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்தனர். இந்த மறியல் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ், கனியமுதன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் அரசு மற்றும் அரசியல் கட்சியினர், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருச்சி மாவட்ட தலைவர் ரெக்ஸ் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர்.